நீங்க சொல்ற மாரி உனக்குன்னு ஏற்கனவே ஒரு கருத்தியல் இருக்கு. அந்த கருத்தியல் சார்ந்த வீடியோவ தேடுற அங்கிருந்து உன்ன அல்காரிதம் கூட்டு போகுது அப்டின்னா, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அதுதான் இதுவரைக்கும் நடந்தது. இப்ப நடக்கிறது என்ன அப்டின்னா, எந்தவித அல்காரிதமும், எந்தவித கருத்தியலும் இல்லாத ஒரு சாதாரண ஆள் பொழுதுபோக்குக்காக சினிமா பார்க்கறதுக்காக வரக்கூடிய ஒரு வீடியோ பார்க்கறதுக்காகவோ, ஆடியோ பார்க்கறதுக்காக வரக்கூடிய ஒரு ஆள்கிட்ட ஒரு அட்வர்டைஸ்ட் ஒரு அஜெண்டா வந்து அவன்கிட்ட திணிக்கப்படுது. அத அவன் ஹூக் ஆயிட்டான் அப்டின்னா, அந்த அஜெண்டா வந்து எக்ஸ்போனன்ஷியலா அவன்கிட்ட தொடர்ந்து குடுக்கப்பட்டு, அவனோட மைண்ட் செட்டே அத மாத்திருது. கிட்டத்தட்ட இப்போ யாரோ சொல்லியிருந்தாங்க. Instagramமுக்கும் WhatsApp தலைமுறைக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை தான் இப்ப நடந்துட்டு இருக்குது அப்படின்னு. நம்மலாம் ம். நடுவுல சிக்கிக்கிட்டோம். WhatsApp தலைமுறை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதே ஃபேக் ஃபார்வர்ட்ஸ ஃபேமிலிக்குள்ள அனுப்பி, அது அவங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு அனுப்பி, ஃபிரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு அனுப்பி, இது வந்து ஒரு 55 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலைமுறையும் WhatsApp யூனிவர்சிட்டிக்குள்ள முழுசா அங்க அல்காரிதமே கிடையாது. அது வந்து அல்காரிதமா பண்றது இல்ல. அது வந்து ஹியூமன்ஸ் இன்டராக்ஷன் மூலமா அது பரவுது. அந்த தலைமுறைக்கு ஜென்ஜிக்கு இது அப்படியே ஆப்போசிட். இன்ஸ்டாகிராம்ல நீ புதுசா உள்ள வரவன். ஒண்ணுமே இல்ல. என் ஃப்ரெண்ட் அங்க இன்ஸ்டால தான் இருக்கான். என்ன எஸ்எம்எஸ் பண்றதுக்கு பதிலா இல்ல வாட்ஸ்அப் பண்றதுக்கு பதிலா எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணு. அங்க நான் போட்டோலாம் போடுவேன் அப்படிங்கிறதுக்காக உள்ள வர்றவன். அவன் ஃப்ரெண்ட் லைக் பண்றதுக்காக போறவன். அங்க இருந்து அஜெண்டாக்குள்ள போயிடுறான். சோ அவனுக்கு அவனுக்கு அவன் ஒரு பபுள்குள்ள இருக்கிறான். அல்லது அந்த பபுள வந்து இன்ஸ்டாகிராம் உடையாம காப்பாத்துது. அதுதான் பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி வாட்ஸ்அப் தலைமுறை வந்து 55 வயசு மேல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பிரச்சனையா இருக்கோ, அதே மாதிரி 25 வயசு கீழ இருக்கிறவனுக்கு இன்ஸ்டாகிராம் குடுக்கக்கூடிய அல்காரிதமிக் அஜெண்டா வந்து அது ஒரு பிரச்சனையா தான் மாறப்போகுது அப்படிங்கிறது தான் பிரச்சனை.